அண்மைச் செய்தி. சென்னை கொடுங்கையூரில் வெறிநாய் கடித்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். சென்னை கொடுங்கையூரில் வெறிநாய் கடித்து இளைஞர் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை கொடுங்கியூர் சோலையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் அருள். இவர் கடந்த 5ஆம் தேதி சாலையில் சென்று கொண்டிருந்த போது வெறிநாய் ஒன்று கடித்திருக்கிறது. மது பழக்கத்திற்கு அடிமையான அருள் இதற்கான முறையான சிகிச்சை பெறாத நிலையில அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். குறிப்பா மது போதையில நாய் கடித்திருக்கிறது. அதுக்கு முறையான சிகிச்சை பெறாத காரணங்கள் உடல்நிலை குன்றியதாகும். அதனால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில ஒரு சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கிறார். கொடுங்கியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர் மது போதைக்கு அடிமையானவர் என்றும் அதனால் அவர் உயிரிழந்தாரா அல்லது ரேபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு அவர் உயிரிழந்தாரா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு முறையான தகவல்கள் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பிரேத பரிசோதனை நடைபெற்று அந்த பிரேத பரிசோதனை அடிப்படையில் இவர் ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாரா என்பது தெரிய வரும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி அவருக்கு நாய் கடித்ததாகவும் மது போதையில முறையான சிகிச்சை பெறவில்லை என்றும் உடல்நிலை குன்றிய நிலையில்தான் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் என்றும் மது போதைக்கு அடிமையானவர் என்பதனால இந்த ஒரு சந்தேகம் எழுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உடலானது பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.